இன்றைய தலைப்பு முடி பிரச்சனை பெரும் பிரச்சனை. இன்றைக்கி எல்லாமே சொல்லக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வயது வித்தியாசமின்றி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரும் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடி ஒரு பெரும் பிரச்சனையாக சொல்கிறாங்க. இந்த முடி அப்படின்னா என்ன? முதல்ல முடியை பற்றி நம்ம விளங்கிக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முடியாக இருந்தாலும் சரி, தலையில் இருக்க முடியாக இருந்தாலும் அந்த முடியுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலுக்குள்ளே இருக்கிற உஷ்ணத்தை அந்த முடி என்பது ஒரு மின்சார வயருக்கு சமம். ஒரு மின்சார வயர் என்ன பண்ணணும்னா மின் சக்திகளை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அந்த வயருக்கு இருப்பது போல் நாம் முடிக்கும் அதே சக்தி இருக்கின்றது. உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியே அந்த முடி மூலம் வெளியே தள்ளுகிறது. வெளியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை முடி மூலம் உள்ள உடலுக்கு அதை கிரகித்து கொள்கிறது. இந்த முடி நமக்கு இந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையும் உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் கடத்தக்கூடிய வேலையை உதவி செய்வதில் இந்த முடி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. இப்போ முடி அப்படின்னோடனே வெப்ப சக்தியோடு நம்ம சொல்கிறோம். பொதுவாக நம்ம முடி கொட்டுறதுக்கு மிக முக்கிய காரணங்கள் என்னென்னா, அளவுக்கு மீறி வெப்ப சக்தி மிகுதி ஆகிட்டாலோ உடலில் இயல்பாகவே முடி கொட்டுறதுக்கு அதிகம் இருக்குது. ஏன்னா சிறுநீரகம் தான் முடிகளை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு அக்குபஞ்சர் சிறுநீரகம் அப்படின்றது நீர் பிரபஞ்சை சார்ந்தது. அப்போ ஒரு நீரில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தாக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதாக இருக்குன்னா அதுக்கு எதிரானது வெப்பமாக தான் இருக்கும். வெப்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தாக்கக்கூடியது நீராக தான் இருக்கும். ஸோ அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய போது நாம் உடல் உஷ்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான ரசாயனங்கள் உணவுகளும் சரி, அதிக காரம் புளிப்பு இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளும் போது நமக்கு இயல்பான அந்த உஷ்ணத்தினுடைய நிலை தாறுமாறாகும்போது உடலுடைய இயல்புக்கு மேலே அது உடலில் தேங்கும்போது இந்த முடியுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள் இது ஒன்று. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க எண்ணெய் ஏன் தேய்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை நம் மரபுகளில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த எண்ணெய் தேய்க்கிறது நமக்கு பழக்கத்தில் வந்தது. ஆனால் இப்போ தேய்க்கக்கூடிய எல்லா எண்ணெய்களுமே பாருங்கள் எண்ணெய் இல்லை. எண்ணெய்க்கு மாறாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா எதிரான ஒரு விஷயம். என்ன பிராண்டு அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த பிராண்டில் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நம் முடி கொட்டுவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா அதில் அதிகமான இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா ஆய்வறிக்கையில் அது தேங்காய் இல்லை அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேங்காய் இல்லாத ஒரு பொருள் நம்ம உடலுக்கு எப்படி குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. மேலும் அதனுடைய அதில் இருக்கிற ரசாயன பொருள் கூட நம்ம முடியை கொட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நார்மலாக தேங்காய் உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கத்துக்கு நாம் வந்துடணும். பொதுவாக குளிப்பதற்கு முன்பு நம்ம தேங்காய் தலையில் வச்சுட்டு குளிக்கிறது, எண்ணெய் போட்டு, அதே மாதிரி நைட்டில் பெரும்பாலும் எண்ணெய் தேய்ப்பது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு வரும்போது உங்களுக்கு உடலுடைய வெப்பநிலை குறையும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களில் அதிகம் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ளும்போது நமக்கு இயல்பான நல்ல சக்தி உடலில் கிடைக்கும்போது நம்ம உடலுக்கு என்ன தேவையோ நாம் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடலுக்கு நமக்கு என்ன தேவை, முடி வளர்ச்சி, நகை வளர்ச்சி எல்லாமே நம்மளே கேட்டு வளர்றதில்ல. அது இயல்பாகவே நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்க அதனுடைய இயல்பான வேலையை அது செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படுது அப்படின்னா அது உடலுக்கு எதிரான ஒரு விஷயம் உடலுக்குள்ளே இருக்கும்போது தான் அது ஏற்படுது. அது முடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனையாக இருந்தாலும் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முடிக்கு இதுதான். அதே மாதிரி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கடலை மாவு, சீக்காய் இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம முடியை பாதுகாக்கக்கூடிய வழிகள் இயற்கையான முறையில். ஏன்னா இன்றைக்கி பெரும் பிரச்சனை யாருக்கு எப்படி தீர்வு சொல்கிறது அப்படின்றதே நமக்கு தெரியாமல். ஏன்னா எல்லாருடைய கேள்வியிலையும் பார்த்திங்கன்னா 100 பேர் கேள்வி கேட்டாலும் 90 பேர் முடி பிரச்சனையை தான் கேட்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.